ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பரிமளா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு வேறு டைட்டில்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். 7 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தனே, என்னாச்சு, அடுத்து பண்ணுறீங்களா, எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். சீமான் நடிச்சார்னு நினைக்கிறேன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது. சீமானோட அரை மணி நேரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃபோனில். சரி, ஓகே, அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி முடிவு நினைச்சு எனக்கு கண்ணாடியை போட்டு இப்படியே கதை சொன்னோம்னா இப்படியே தூங்குறாரா முழிச்சிருக்காரான்னு தெரியாது. இல்லைன்னா இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பார், இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேலே நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. என் தலைவன் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக வந்து 2-3 தடவை ப்ரெஸ் மீட்டு தள்ளி போச்சு. ஆக்சுவலாக 23 தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து மிஸ்கின் சார் வந்து ஃபாரின் போகிறாரு. அதனால் வந்து ஐயோ கண்டென்ட்டே ஃபாரின் போச்சுன்னா அப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குதுன்னு தான் அவசரமாக அப்புறம் ஷிஃப்ட் பண்ணோம். இங்கே பன்னீர் சோடா குடித்தது பத்தாதுன்னா ஐயா போய் இப்போ ஃபாரினில் பன்னீர் சோடா குடிக்க போகிறார் போல். வாழ்த்துக்கள். ஓகே. பரிமளா அண்ட் கோ இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நான் எழுதின கதை. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பரிமளா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு வேறு டைட்டில்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் வந்து இந்த டைட்டிலுக்கு அதுக்கு வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு பரிமளா ஃபேமிலியை பரிமளா அன்கோன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கிட்டே என் பசங்கள்கிட்டே கேட்டேன். அந்த அவன் சொன்னது மாதிரி தான் வசந்தன் கோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சிட்பண்ட் கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என் 2 பையங்களும் ஓட்டு போட்டாங்க, ஸ்வீட் ஹோமா பரிமளா அன்கோவா அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என் அசிஸ்டண்ட்டு எல்லாருக்குமே 2 டிசைன், ப்ரொடியூசர் எல்லார்ட்டையுமே 2 டிசைனை வச்சு ஒரு 20-25 பேர்கிட்ட திங் மியூசிக், சந்தோஷ், மணி எல்லாருக்கிட்டமே ஓட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறான். ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது என்ன டைட்டில்னு. ஜெயராம் சார் பரிமளா ஃபேமிலி தானே அப்படிங்கிற இதுலேயே இருக்கிறாரு. உருவசியமாகவும் அதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதை வந்ததே அது ஒரு பெரிய கதை இருக்குது. 2 டிசைன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு ஓகேவானு தான் பரிமளா அண்ட் கோ. அதுக்கப்புறம் வசந்தன் கோலாம் கூட ஸ்பான்சர் கேட்கலாம், வசந்தன் கோ வழங்கும் பரிமளா அண்ட் கோலாம் பிளான் பண்ணால். அப்புறம் எங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சதுனால சரி ஸ்பான்சர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு யார்ட்டையும் கேட்கல. உண்மையிலேயே ஜெகன் சொன்னது மாதிரி, ஜெகன்னா ரொம்ப நன்றிண்ணா, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. பசங்க டூவில் இப்படி தான் அந்த மாதிரி ஷோக்கு வேறு ஒருத்தவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ அர்ஜெண்ட்டாக வரல அப்படின்ட்டாங்க. அப்போ என் அசிஸ்டண்ட் அப்படி தான் ராஜவேல் நாகராஜன் சொல்லி நீ தொகுத்து வழங்கடா அப்படின்ட்டேன். அவன் அதுக்கப்புறம் பேசு தமிழாக பேசுன்னு அவன் வேறு லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நீங்களும் சரி ஓகே என்ன நம்ம கூடவே இருக்காங்க அப்படியே எதுலாம் அப்படின்னு தான். நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைவிக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பேசும்போது அவங்கவுங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா அடுத்த படம் நான் வந்து தமிழ்குமரன் சார் தான் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தனே, என்னாச்சு, அடுத்து பண்ணுறீங்களா, எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தவங்களாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமாக ஆகலை. ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவிக்கும் போது நம்ம அடுத்து ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார். சரி, கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டு தான். அப்போ ஹீரோக்கெல்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேறு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசி மேம் மாதிரி ஒரு கதை பண்ணுறீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சார். எனக்கு அங்கேயே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஜாலியாக இருப்பார், ஆனால் கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவார். இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவ்வளோ சிரிச்சார். பாதி சிரிக்கும் போதே ஒரு ஃபோன் வருது, செம்மையாக கதை சொன்னார், செம்மையாக இருக்கிறத நான் பண்ண போகிறேன் அப்படின்னா. சீமான் நடிச்சார்னு நினைக்கிறேன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது. சீமானோட அரை மணி நேரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கார் ஃபோனில். சரி ஓகே அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி முடிவு நினச்சி. அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி மேம் அப்படின்னா கதை பேசும்போதே முடிவு பண்ணுறோம். எனக்கு ஜெயராம் சார் உங்கள் காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 25-26 படம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே நான் நெருக்கி பார்த்துருக்கேன். உங்கள் காம்போ வந்து அப்படி எனக்கு பிடிக்கும். இதுக்குள்ளே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையுமே கதை சொன்னேன். 2 பேருமே அவ்வளோ ரசித்தாங்க. ஒரு விஷயமாக சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அங்கே ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு.
அவர் ஜெயராம் சாரும் வந்து அப்போவே சொன்னார், சார் சூப்பராக இருக்குது சார், இது வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. ஒரு 2 லெஜண்ட்ஸ் வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்றைக்கி நாங்கள் பன்னீர் சோடா சாப்பிடல, அந்த கதையை போய் நான் சொல்ல போகிறேன். பக்கத்தில் ஆதித்யா வேற. ஆதித்யாவோட கதை சொல்லி முடித்த உடனே ஆக்ட் 1லேருந்து ஆக்ட் 2 அப்படின்னு ஏதோ ஆக்ட் பற்றியெல்லாம் சாமி பேசிக்கிட்டு இருக்காப்லையோ. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 தெரியாது. கதை அவனும் பயமுறுத்துறாப்புல. நான் நல்லா இருக்கடா, அதை பண்ணலாம்டா, கமர்ஷியலாக சூப்பராக இருக்கல, இதை பண்ணுறா, நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டார். எனக்கு அங்கே 3வது ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்கிற ஒரு கேரக்டரு இந்த கதையை ஓகே சொல்லுது, அப்போ இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு. அதை நீங்கள் எந்த தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்கல்ல, என் சினிமாவே பார்க்கல, அப்புறம் அந்த கதையை ஓகே பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? தமிழ் சினிமா பார்த்தா நொட்ட சொல்கிறதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? இல்லை அது இல்லை, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு போங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது. சரி இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிச்சார் வேறு, அவரும் நிறைய சிரிச்சார். ஏன்னா கண்ணாடியை போட்டு இப்படியே கதை சொன்னோம்னா இப்படியே தூங்குறாரா முழிச்சிருக்காரான்னு தெரியாது, இல்லைன்னா இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பார், இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. அப்போ இதை நம்ம அடுத்து பண்ணிடலாம், பரவாயில்ல இந்த செட்டப் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பொண்ணுங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு 2, ஏன்னா 2 கேரக்டர் ரொம்ப அது நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து 2 ஆம்பளை பசங்களோ 2 பொம்பளை பசங்களோ இல்லை அண்ணன் தங்கச்சிகளோ இருந்தால் ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடு வந்து ரொம்ப குதூகலமாக இருக்கும். எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு சேர்ந்துதுங்கிறாங்கிற அளவுக்கு ஒரு அப்படி 2 கேரக்டர். ஒரு டாமன்ஜெரி மூடில் 2 உள்ள அக்கா தங்கச்சி அப்படின்னு யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரையும் அப்புறம் சஞ்சனாவையும் அனந்திகாவையும் பிடிச்சோம். அந்த அனந்திகாவை வந்து அந்த தெலுங்கு படம் 8 வஸ்துலு, கரெக்டாக சொல்கிறேன்னா 8 வஸ்துலு தானே? ஆமாம். அதோட அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னால் அந்த பொண்ணுடைய ரீல்ஸ் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அது பண்ணுற நிறைய விஷயங்கள் நீ அந்த படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு இன்னும் பண்ணவே இல்லைம்மா ப்ளீஸ் என்ன. அதை மாதிரி இது சார் ஆஃபீஸில் தான் வந்து சனாவுக்கு கதை சொன்னேன். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேறு இல்லை, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே கதை கேட்குது. கொஞ்சம் நான் வந்து கதை பயங்கரமாக கேட்பேன். மணிசார்ட்ட வேறு ஒர்க் பண்ணுதா, சரி மணிசார் மாரி ரொம்ப சாப்பிட்டா அப்படின்னு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அது சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக சிரிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒரு கதை மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடச்சிருச்சு. ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி தான் இந்த படத்தை நாங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒரு தலைவன் தலைவி அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய நம்பிக்கை உண்மையாக தலைவன் தலைவியை விட பெருசாக ஓடும் அப்படின்னு நான் நம்புகிறோம். உண்மையிலே ஜெயராம் சார் ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட்டாக டைமிங்லேருந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஊர்வசியம்மா அம்மான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். உண்மையிலே நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்தல, நாங்கள் தான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கோம். அதில் திவ்யா உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பாலக்காட்டில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் இறங்கி முதல் நாளே அவங்களுக்கு ஃபோன் வருது, அவங்க அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல். எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. பெரிய செட்டப்பாக இது பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, பாண்டியை நீ ஒரி பண்ணாத, நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம், நான் போய் அந்த இதை முடிச்சுட்டு நான் மறுநாளே வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுநாளே வந்தாங்க. எனக்கு என்ன இதுனா இந்த சூழலில் பேசவே முடியாது, நீங்கள் வாங்கன்னு சொல்ல முடியாது, ஷூட்டிங் கண்டினியூ பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இதில் நானும் ஒரு தயாரிப்பாளருங்கிறதுனால அவங்க அவ்வளவு இதுவாக போயிட்டு வந்தாங்க. அதில் பெரிய சவால் என்னென்னா, ஆனால் அந்த சீன் வந்து பயங்கர காமெடியாக இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு சோகத்தில் இருக்கிற இவங்கனால இப்படி ஒரு துக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படி அதை வந்து காமெடியாக பண்ண முடியும் அப்படிங்கிற பயம்தான் எனக்கு அதிகமாக. இல்லை நான் ஜெயராம் சார்ட்டெல்லாம் கேட்குறேன், எப்படி சார் அவங்க இந்த மனநிலையில் எப்படி சார் இந்த சீனை காமெடி பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை அது பண்ணிவிடும், ஒன்று பண்ணும் பாருங்கன்னு ஜெயராம் சார் சொன்னாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வரும், நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிரிச்சுட்டாங்க. உண்மையிலேயே ஒரு டைரக்டராக எங்களுக்கு அவ்வளவு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். படம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து ஏன்னா எடிட்டிங், டப்பிங், மிக்சிங் எல்லாத்துலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்காட்டினாலும் ஒரு காமெடி சிரிப்பு வராது, த்ரில்லர் எல்லாமே அப்படியே இதுவாகிடுவோம், பிளாங்க் ஆகிடுவோம். ஆனால் அவங்க 2 பேருடைய காம்போ கடைசி வரைக்கும் இன்னைக்கு பார்க்கும்போதும் அதை அவங்களுடைய காமெடி அது என்ன ஆசைப்பட்டமோ அதை வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய இந்த படத்தில் வந்து ஜெயராம் சார் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுவார். அம்மா வந்து கரெக்டாக 9, 9:30க்கு வந்துடுவாங்க.
ஆனால் நான் 7 மணிக்கு ஷாட் வைக்கிறாள். யார் எங்களுக்கு அப்படின்னா, எங்களுக்கு 3 அடிமை கிடச்சாங்க. 1 சாண்டி மாஸ்டர், 2 அந்த பொண்ணுங்க. 6 6:30 வர வச்சு 3 பேரையும் வச்சு அடி அடின்னு நடிக்கிறது. அந்த 3 பேருமே உண்மையிலே மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், என் எனர்ஜிக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலேயே சரியான ஆளுன்னா சாண்டி மாஸ்டர் தான். நான் என்ன ஓட்டம் ஓடுவேனோ அவர் எனக்கு மேலே ஓடுவார். அடே புட்டிடா ஒருத்தன் கிடச்சிட்டான்டா ஒரு அடிமை, உங்கள் கூட நிறைய படம் பண்ணுவேன் மாஸ்டர். அவ்வளவு எனர்ஜியோட காலையிலேயே பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் அப்படித்தான். என்ன டைம் சொன்னாலும் ஓகே சார் ஓகே சார் அப்படிங்க. ஆனால் 2 மணி நாள் போனால் அங்கே திவ்யா கிட்ட மட்டும் கெஞ்சுங்க, நாளைக்கு மட்டும் ஒரு 9 மணிக்கு போடு திவ்யா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளவு சப்போர்ட்டு, அவ்வளவு இது. உண்மையிலே 2 பேரும் சனாவுக்கும் அனந்தியாவுக்கும் உண்மையிலே இவ்வளோ குயிக்காக பண்ணதுக்கு நீங்கள் 3 பேரும் ரொம்ப முக்கிய காரணம். அவர் காம்பினேஷனாகவே சூப்பராக இருந்துச்சு. ஜெயராம் சார், ஊர்வசி, அந்த 2 பொண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க உண்மையாகவே அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னு. உண்மையாகவே ஒரு அக்கா தங்கச்சிகள்கிட்ட பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட அவ்வளோ லவ்வாக இருப்பாங்க, ஸ்பாட்லேயே அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. என்ன காஃபி டீன்னு ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்று தான். எப்போ ஆர்டர் பண்ணாங்க, என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி. அதே மாதிரி ஆதித்யா, தேங்க்யூ பிரதர். உண்மையிலேயே ஒரு அண்ணனையும் தம்பியையும் முதல் முறையாக ஒரு படத்தில் நடிக்க வச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, சம்பள விஷயத்துலேயும் அவர் மிஸ்கின் சார் வந்து இறங்கி வரலாம்னு நினச்சா கூட இறங்க விடாமல் பார்த்துக்கிட்ட உங்களுக்கு என்ன நல்ல தம்பி கிடச்சிருக்காரு சார், மிஸ்கின் சார். அவர் சொல்லுவார், டே விட்றா தம்பிடா பார்த்துக்கலாம்டா, சம்பளம் குறைச்சி பண்ணலாம்டா அப்படிம்பாரு. அப்புறம் அவர் வருவார், அண்ணே அது வந்துண்ணே நம்ம அங்கே அவ்வளோ வாங்கியிருக்கோம்ண்ணே, இங்கே இவ்வளவு தானே வாங்கியிருக்கோம்னா என்ன இங்கே கொஞ்சம் தான் இறங்கும். அப்படி ஒரு நல்ல அன்பான தம்பி என்ன. அதே மாதிரி சன்ராயன், சஞ்சய், பூர்ணிமா, எல்லாருக்குமே தேங்க்யூ. பூர்ணிமாலாம் திடீர்னு நாளைக்கு ஷூட்டுக்கு இன்றைக்கி கேட்டோம், உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருச்சு பூர்ணிமா. தேங்க்யூம்மா. அந்த டயத்தில் வந்து அது பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி மிஸ்கின் சார், ரொம்ப 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 நன்றி சார். ஒரு 2-3 நாளாக ப்ரமோஷனுக்காக எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டுறேன். என் பின்னாலேயே வர்றாரு. நான் போகிற இடம் பூரா நான் வரேன்டா படத்துக்காக வரேன்டா. எனக்கு என்ன அப்படி ஒரு டேரக்டர் போய் எல்லா இடத்துலையும் உட்கார வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் எனக்காக உங்கள் லவ் வந்து அவ்வளவு அற்புதமானது. அதே மாதிரி ஜெயராம் சார் ஒரு விஷயமாக எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் கேட்குறேன், எங்கே பார்த்தாலும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படத்துக்காக. ஏன்னா ஜெயராம் சாருக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்கணும் அப்படிங்கிற அம்மாவுக்கும் சரி எல்லாருக்கும், என் டீம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஜார்ஜ் வில்லியம்ஸ் ரொம்ப அற்புதமான, என் ஸ்பீடுக்கு சரியான கேமராமேன். என் படங்கள்லேயே ரொம்ப ஒரு குவாலிட்டியான படமாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளவு இது. அதே மாதிரி ஃபாக்ஸ்ன்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு புது மியூசிக் டேரக்டர், திங் மியூசிக்லேருந்து எனக்கு சந்தோஷம் மணியும் அவனை அறிமுகப்படுத்தினாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜியான நாள். இன்னொரு அனிருத், இன்னொரு சாயபங்கர் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சவுண்ட் அவங்களை பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி என் எடிட்டர் பிரதீப், இவங்க எல்லாருமே ஏன் இங்கே வரலன்னா எல்லாருமே கூப்பிட்டுருந்தோம். எல்லாருமே எடிட்டர் வந்து ட்ரெய்லர் பண்ணிகிட்ருக்காப்புல, சார்ஜ் வந்து டிஐ பண்ணிகிட்ருக்காப்புல, அவன் ஆர்ஆர் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அந்த லீவு முடிய போகுதுங்கிறதுனால இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம். அதனால் வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த படத்தை சீக்கிரமாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக வேலை பார்த்ததுனால அவங்களாம் வரல. அவங்க எல்லாருடைய சார்பாகவும் இங்கே வந்த சுபாஸ்கரன் சார், லைக்கா ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் மேலே உள்ள கோவத்தை நீக்கும் நான் நம்புகிறேன். இங்கே வந்த எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி.